ஹாய் வாஸ் நம்ம அரோனா தனியாக இருக்குது, அதுக்கு துணைக்கு ஒரு மீன் போடலாம் போட்டால் என்ன பண்ணுது பாருங்களா. விடவே மாட்டுதுங்க, துரத்தி துரத்தி 3 மீன் போட்டாங்க, 3த்தையும் சாப்பிட்டுடுச்சு. இங்கே பாருங்க அப்பா, அது எவ்வளோதான் ஓடுது. இந்த பொம்மைக்குள்ளே எங்கேயா போய் ஒளிஞ்சிட்டா தப்பிச்சுப்ப. மாட்டலை. என்ன ஸ்பீடுங்க இது. இதை வச்சு அழகாக விளையாடணும்னு பார்த்தா அந்த மீனை வச்சு செய்து. ஒரு ஜீவனை சாவடிக்கிறோமே நம்ம. முடிச்சிச்சு, பயங்கரம்பா. ஆனால் பரவாயில்ல, அதுவும் ரொம்ப நேரம் போராடிச்சு. அடுத்து அடுத்த மீன் போடுறோம் பாருங்க. போடுறதே தெரியல, காணோம். இந்த வரைக்கும் பாருங்க. அதில் செதிலாம் என்ன போட்டுது? சின்ன மீனுங்க. ஜம்ப் பண்ணுதுங்க, ஒளிஞ்சிடுச்சு. எப்படி ஒளிஞ்சிட்டு இருக்குது பாருங்களா. அதால் அங்கே போக முடியாது. விட்டுட்டு போயிடுச்சு, தப்பிச்சிடுச்சு. வருது வருது வருது. அது வெளியே வரும்னு பார்க்குது, அது வெளியே வரல. வெளியே வந்து ஒரே வாய் தான், சொல்லி முடிஞ்சுது. நீ அங்கே இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு உயிர் உன் கையில். என்ன பண்ண போகுது? பாருங்கண்ணா, மீசி வச்சு தள்ளுது. பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சா? இல்லை இல்லை, இதோ இருக்கு. இருக்குப்பா, எப்படி வருது பாருங்க, படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த குட்டி மீன் நல்ல ஸ்பீடுங்க. அப்படியே ஒரு சைடாக வாங்கி தான் முழுங்குவார் அவர். காணுமே, குட்டி மீனை காணுமே. மறுபடியும் எஸ் ஆயிடுச்சா? இல்லை, உள்ளே போல உள்ளே போல உள்ளே போனால் தப்பிச்சிட்டு இருக்கேன், வெளியே இருக்குது. பிடிச்சிச்சுங்க, பிடிச்சிடுச்சு. அட்டாக். அடுத்த மீன், அடுத்த மீன் போட்டாச்சு. இது என்ன ஓடவே இல்லை. இந்த மீன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அவருக்கு 2 மீனை சாப்பிட்டு டயர்டில் இருக்கிறாரு. இப்போ தான் முழுங்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, எம்மன் பக்கத்துலேயே வந்துட்டு போகுது பாருங்கள். திமுரு இருக்கும்.
அது 2 மீனை சாப்பிட்டு டயர்டாக இருக்கிறாரு. இல்லாட்டி நேரம் ஒரே முழுங்கில் முழுங்கிட்டு இருக்கோம். விட்டுருவோன்னு நினைக்கிறேன். நைட்டு டின்னருக்கு வச்சுக்கோம். பார்வையே சரியில்லையா? வாய்ப்பு இல்லை. ஐயோ போயிடுச்சு. போச்சு பா, முடிச்சிச்சுங்க. அவ்வளோதாங்க. நம்மகிட்ட 3 மீன் தான் இருந்தது, காலி பண்ணிடுச்சேன். அந்த டைம் நீ தப்பாயிட போட்டு ஒரு மீனை கூட வச்சு விளையாடக்கூடாதுடா. பைத்தியக்காரா.